மகாபெரிவா திருவடிகளே சரணம். நம்ம எல்லாருமே விரதம் அப்படிங்கிறது ஒன்று இருப்போம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா, நம்மளால் நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த விரதம். ஏன்னா அதில் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த விரதங்களே. இந்த விரதங்கள் என்னென்ன விரதத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். திருவோண விரதம் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி திருவோணம் தான். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கிறதுக்குரிய யோகம் கிடைக்கும், குடும்ப வளம் நல்லாயிருக்கும், செல்வ செழிப்போடு நல்லாயிருக்கும். வைகுண்ட ஏகாதேசி, மோட்சம், எல்லோரும் கடைசியாக முடிச்சுட்டு போகக்கூடிய மோட்சம் கிடைக்கக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி இருந்திங்கன்னா வீடு நம்மளுடைய பரம்பரையே செல்வம் பெருகும், செல்வ செழிப்போடு இருக்கலாம். பௌர்ணமி விரதம் இருந்தோம்னா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நோய் நீங்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கு தேவையானதெல்லாம். பிரதோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, அமைதி, நிம்மதி, இது கிடைக்கும் பிரதோஷம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே தோஷங்களாக வரும், நம் முன்னோர்கள் செய்தது எல்லாமே தோஷங்களாக வரும், அது எல்லாத்தையும் போக்கக்கூடியது தான் பிரதோஷம். அடுத்து மகா சிவராத்திரி, எல்லா நன்மைகளையுமே ஒரு சேர பெறக்கூடிய விரதம் இந்த மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான், அன்றைக்கி நம்ம இருந்தோன்னா நமக்கு சகல விதமான நன்மைகளுமே கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது. நம்ம விரதம்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே ஒன்று விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பிக்கணும், இல்லை சங்கடகர சதுர்த்தியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் வினை பாவங்கள் எல்லாமே தீரும். நம்ம ஏதோ கடன் பட்டுட்டு தான் இங்கே இப்போ அவஸ்தைப்படுறோம் இந்த உலகத்தில். அப்போது அந்த கடன் எல்லாம் தீரத்துக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விரதம். வைகாசி விசாகம், நினைத்தது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஸோ உங்களுடைய நினைத்தது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது. கந்த சஷ்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது, குழந்தை பாக்கியம். வரலட்சுமி விரதம், இதுவும் ரொம்ப முக்கியமான விரதம் பெண்களுக்கு. மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. சங்கடகர சதுர்த்தி, தடைகள் எல்லாம் அகன்றுடும், நமக்கு தேவையே அதுதான். நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தடைகள் தான் நிற்கிது. அப்போது நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, யாராலெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்க பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நமக்கு கடவுள் துணை இருப்பார், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.